Swayam Prabha. Digital India. Educated India. இப்போ சென்ற பாடத்தில் நம்ம ஆரை வந்து 200 ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு செலவாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2,40,000 ரூபாய் செலவாகுது. இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம 14,400 தான் பார்த்துருக்கோம், 15,000ன்னு பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப இதில் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக கிடையாது. ஒரு புரிந்து கொள்வதற்காக செய்வோம். இதை முன்னாடி நம்ம இதில் பார்க்கும்போது 15,000 D1 எடுத்துட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னாக்க அதில் வந்து 1,46,970 ரூபாய் வந்திருக்கு. இங்கே வந்திருக்கு 1,46,970 ரூபாய் வந்திருக்கு. அதில் 2 காஸ்ட் தான் எடுத்துட்டோம், ஆர்டர் காஸ்ட், இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட். இப்போ ப்ராபபிலிஸ்டிக் இன்வென்ட்ரிக்கு வந்த உடனே இன்னும் 2 காஸ்ட் ஆட் ஆகுது. சேஃப்டி இன்வென்ட்ரியோடைய காஸ்ட் SS இன்ட்டு CC, ஷார்ட்டேஜ் காஸ்ட் 4 ஆர்டர் போது இது 2,40,000 வரைக்கும் போயிடுது எக்ஸ்ட்ரா. பட் 200 வந்து ஒரு அவ்வளோ நல்ல வேல்யூ இல்லை. மீதி 200, 250, 300 எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எது நமக்கு பெட்டருங்கிறத பார்க்கணும். அதை வந்து இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ ஆரை 250 வைத்துக்கொண்டால், 200 வைத்துக்கொள்ளாமல் இந்த ஆரை 250 வைத்துக்கொண்டால் என்ன ஆறுதுன்னு பார்க்கணும். இது ஒன்று டீட்டெயில்டாக நான் காமிக்கலை, 200 உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சேன். இதை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இங்கே காட்டலை. காட்டாததுனால உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வருது. நான் உங்களுக்கு சில இதை மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சுட்டு வரேன். ஆறு 250 வைத்துக்கொண்டால் சேஃப்டி ஸ்டாக் வந்து -50 ஆகும். சேஃப்டி ஸ்டாக் -50 ஆகும். இந்த எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதை கால்குலேஷன் மட்டும் இங்கே 55ன்னு காமிச்சிருக்கேன். அதை மட்டும் ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆர் வந்து 250 இருந்தால் 250 வரைக்கும் டிமாண்ட் இருந்ததுன்னா நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகாது. 300 டிமாண்ட் வரும்போது ஷார்ட்டேஜ் ப்ராபபிலிட்டி, 300 டிமாண்ட் இருந்ததுனாக்கா ஷார்ட்டேஜ் 50, ப்ராபபிலிட்டி 0.4. 350 இருந்தால் ஷார்ட்டேஜ் 100, ப்ராபபிலிட்டி 0.2. 400 இருந்தால் ஷார்ட்டேஜ் 150, ப்ராபபிலிட்டி 0.1. 50 × 0.4 20, 100 × 0.2 20, 150 × 0.1 15. ஸோ எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ் 55. அதை தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். இங்கே எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ் 55 அப்படின்னு காமிச்சிருக்கேன். D/Q × C0 இந்த வேல்யூ, Q/2 + SS பண்ணும்போது இந்த வேல்யூ 66,000. இந்த 55க்கு உண்டான காஸ்ட்டை போட்டோன்னா 59,400. இதில் வந்து EFSங்கிறது 55, CS-ங்கிறது 90, D/Qங்கிறது 12. அதை போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1,97,400. நல்லா குறையுது, பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். 2,40,000 குறையுது. R = 300 போட்டிங்கன்னாக்க சேஃப்டி ஸ்டாக் 0, EFS 20 மாறிவிடுகிறது. ஆக இது 72,000, இதுவும் 72,000. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இது என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து EFS 20 × 90 × 12, 20 × 90 × 12, 12 9s are 108, 216, 12 9s are 108, 216, 21600. இதில் ஒரு தவறு, 21,600 இருக்க வேண்டும். இது 21,600 இருக்க வேண்டும். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். 72 72 144, 144 ப்ளஸ் 21,200, 165,200. இந்த கால்குலேஷன் கரெக்டு. நம்பர் டைப் பண்ணும்போது மட்டும் ஒரு தவறு இருக்கிறது, அதை திருத்தி கொண்டு விட்டோம். இப்போ 350 ஆரை எடுத்துக்கொண்டால் சேஃப்டி ஸ்டாக் 50 வரும். எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ் 5 தான். இந்த 72 அப்படியே இருக்கும். இதில் இன்னும் ஒரு 6,000 கூடும். ஸோ 78,000 மாறும்.
இது வெறும்னா 5400. ஏன்னா இது வந்து 5 எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ் 5 × 90 × 12 12 5 60 60 60 × 90 5400 1,55,400 வருகிறது. இது R = 400 கால்குலேட் பண்ணான்னாக்க சேஃப்டி ஸ்டாக் 100, எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ் 0, ஷார்ட்டேஜே கிடையாது. ஆக 72,000 + 84,000 1,56,000. ஸோ இந்த 5 வேல்யூவில் ஷார்ட் காஸ்ட் எதில் கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 தான் நம்ம R ஃபிக்ஸ் பண்ணுறோம். 300ல் ஃபிக்ஸ் பண்ணல, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 300ல் ஃபிக்ஸ் பண்ணலை, 350ல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு தான் காஸ்ட் கம்மியாக வருது. ஆக 1,55,400 வருது. இதே ப்ராபபிலிஸ்டிக் இல்லாமல் டிட்டர்மினிஸ்டிக்கில் பண்ணும்போது 4 காஸ்ட்டுக்கு பதிலாக 2 காஸ்ட் தான் இருந்தது. அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வருது. இங்கே நம்ம போட்டோம் பாருங்கள், 1,46,970 நான் காமிச்சேன் இல்லையா, அந்த வேல்யூ வருது. 1,46,000 அப்படிங்கிறது வந்து இப்போது 55,000 இதில் வருது. அதனால் 11,400 அதிகமாக இருக்கிறது. இவ்வளோ செலவு நமக்கு அதிகமாக வருகிறது. எவ்வளோ அதிகமாக வருதுங்கிறத திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாம். அது வந்து அதுலேயும் ஒரு தவறு இருந்தால் திருத்தி விடலாம். அது கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அதில் 15,000 வச்சுன்னு பார்த்தோம். ஒரு தோராயமாக ஒரு 10,000 ரூபாய் அதிகமாக வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராபபிலிஸ்டிக்காக எடுத்துக்கொண்டதுனால கொஞ்சம் அதிகரிக்கும், அந்த அளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துன்னு முடிச்சுடலாம். ஏன்னா அது 17,400 கொண்டு போனோம். D/Q C0 + Q/2 CC போடும்போது அது கரெக்டாக 1,44,000 வரும். அந்த D/Q C0 + Q/2 CC போடும்போது 72 + 72 கரெக்டாக வரும். 1,44,000 வரும். இது 1,55,400னால 11,400 அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு இதில் சொல்லி முடிச்சுட்றோம். 350ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 கேள்விகள் வரும். முதல்ல வந்து இது எல்லா கால்குலேஷனுமே இந்த CS = 90 ரூபீஸுங்கிறத பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 2 விதமாக பார்க்கணும். இந்த மாதிரி கணக்குகள் போட்டு நாம் புரிந்து கொள்வதில் 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, அந்த கணக்கோட கரெக்ட்னஸ், மேத்தமேட்டிக்கல் கரெக்ட்னஸ், ஈக்குவேஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இதெல்லாம் பரீட்சைக்கு படித்து நாம் அதற்காக படித்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்காகவும் நம்மளோட மேத்தமேட்டிக்கல் அக்யூரசி கரெக்டாக இருக்கிறதுக்காகவும் நாம் செய்து கொள்வது. ஆக கொடுத்த நம்பர்ஸில் நமக்கு அந்த கரெக்ட் ஆன்சர் வரணும். இரண்டாவது வந்து இதில் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இப்படியே தான் பண்ணுவாங்களா, இல்லை சிறு மாற்றம் இருக்குமா, அப்படி மாதிரி எந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கலாம், அந்த மாற்றம் வந்து நம்ம இந்த கணக்கில் நம்மளால் அந்த மாற்றத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத சொல்கிறது. அதை 2ஐயும் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணிட்டுருக்கேன். முதல்ல கணக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதான் கணக்குன்னா இதான் பதில். 1,56,000 இல்லை, 1,55,400 தான். ஏன்னா அதில் ஒரு 600 ரூபாய் லாபம் வருது. எதில் குறைந்த செலவு வருதோ அதை தான் எடுத்துக்கணும். இப்போ இது 2 வரும். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஎஸ்ங்கிறதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோங்கிறத பொறுத்து இருக்குது. இங்கே சிஎஸ்ங்கிறதுக்கு இதான் சிஎஸ், இதுக்கு 90 ரூபாய் வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஐட்டம் ஒரு பீரியடில் ஷார்ட் ஆச்சுன்னா நமக்கு 90 ரூபா செலவாகுதுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ இதே 100 அப்படின்னாக்க 100ல் போடும்போது இந்த இது மாறி 400 ஆன்சராக வரலாம். நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 90 கொடுத்ததுனால இப்படி போட்டோம், 100 போட்டால் வேறு ஆன்சர் வரலாம், வேறு நம்பர் வரலாம். அந்த சிஎஸ்ங்கிறது என்ன, ஷார்ட்டேஜ் ஆகும்போது நமக்கு உண்டான செலவு. அதில் என்ன இருக்குது, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எப்போ சிஎஸ்ஸை பார்த்தாலும் அதில் வந்து நன்மதிப்புக்குன்னு ஒரு குட்வில் என்று ஆங்கிலத்தில் சொல்வது நன்மதிப்பு அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அந்த நன்மதிப்புக்கு ஒரு விலை போட முடியாது. அதனால் வந்து சிஎஸ்ஸை நம்ம அதிகமாக தான் வச்சுக்கணும். இதில் 90ன்னு கணக்கு போட்டு காமிச்சிருக்கோம். இதே 150ன்னு வச்சோம்னாக்க ஆன்சர் 400க்கு வந்துடும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 400 போட்டுருங்க, ஷார்ட்டேஜே இல்லாமல் இருக்கட்டும், ஏன்னா ஷார்ட்டேஜ் காஸ்ட் அதிகம் அப்படின்னு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதுக்கு ஒருத்தர் ஒரு
கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் இதை வேல்யூவை பார்த்துட்டு நம்ம 1,55,000 55,400 தான் பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவர் இதுக்கு என்ன ஒரு 600 ரூபா தானே அதிகமாக இருக்குது, ஆனால் இதில் ஷார்ட்டேஜே வராது இல்லையா, அதனால் இதை எடுத்துக்கலாமேன்னு சொன்னால் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது நிறைய நேரங்களில் லீஸ்ட் காஸ்ட்டை மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஆனால் அதை ஒரு கணக்காக பார்க்கும் பொழுது லீஸ்ட் காஸ்ட் எதுவோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ராப்ளத்துக்கு 1,55,400 தான் ஆன்சர். ஆனால் இதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க 350 போடலாம், 400 இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 600 ரூபா ஒரு வருஷத்துக்கு தானே, பரவாயில்ல, ஷார்ட்டேஜே இல்லாமல் இருப்போம், நன்மதிப்பு குறையாது அப்படிங்கிற இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த கணக்குகளை போடும்போது பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது நான் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் போட்டு ஃபார் அ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்கு இந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். இப்போ இந்த கணக்கு போடும்போது நம்ம என்ன பண்ணோம், டிஸ்க்ரீட்டாக 5 வேல்யூ எடுத்துட்டோம், 200, 250, 300, 350, 400. இப்போ இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அந்த ஒரு வாரம் நமக்கு அந்த டிமாண்ட் என்னங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம ஒரு 10 தடவை இதை பார்க்குறோம். 10 தடவை பார்க்கும்போது டிமாண்ட் இந்த 5 வேல்யூ தான் எடுத்துக்கிறது. 225லாம் வரல டிமாண்டு. 10 தடவையில் ஒரு தடவை 200 ஆயிருக்கு, 2 தடவை 250 வந்திருக்கு, ப்ராபிலிட்டி போட்டுருவோம். ஸோ டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது. இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி 350ன்னு சொல்லிடுறோம். இப்போ நமக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை ஒரு கணக்காக பார்த்து பண்ணிவிட்டோம். இப்போ இதை நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு நிறுவனத்தில்ங்கும் போது பேசின்னு இருக்காங்க. அப்போ பேசும்போது ஒருத்தர் கண்டிப்பாக கேட்பார், 225 வரலாமே, இதில் வரல, பின்னாடி நாளைக்கு 225 வந்தால் என்ன பண்ண போகிறோம், இல்லை 228 வரலாமா, இது மாதிரி 10 தான் வரணுமா. ஸோ எந்த நம்பர் வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய நமக்கு டெசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துப்போம். என்ன வேணால் இருக்கலாம், எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தகுந்தாறு போல் இருக்கும். இப்போ 200க்கும் 400க்கும் உள்ள எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம் அப்படின்னு, ஈக்குவல் ப்ராபபிலிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்துடும். இப்போ இதே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருப்போம், அந்த மாதிரியும் இருக்கலாம். என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம், 200க்கு கம்மியாக கூட இருக்கலாம், 400க்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் சராசரி வரும்போது வேல்யூ அதிகமாக வருகிறது போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டையும் படிக்க போகிறோம். மீதி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் படிக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஃபார்முலா கொண்டு வர முடியுமா, கொண்டு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தகுந்தாற் போல் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமாங்கிறத ரெண்டாவது பார்க்குறோம். அதை தான் இங்கே காமிக்கிறோம். என்ன டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியாது, எஃப்எஃப்எக்ஸ்ன்னு தான் வச்சுட்டு இருக்கோம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை, அது என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் ஒரு ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா கிடைக்குமா, அப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆறுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஆறுங்கிறது கையிருப்பு இருக்கும் பொழுது அங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை தான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம சொல்லும்போது நான் சொன்னேன், ஆறுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்ட்டு. இந்த மாடல் நம்ம முதல்ல பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா டிமாண்ட் 0 வரும்போது தான் பண்ணுவோம். பட் இதில் ஸ்டில் காமிச்சிருக்கோம். இது இன்ஸ்டன்டேனியஸ் ரெப்ளேஸ்மெண்ட் மாடலாக இருந்தால் கூட 6 காமிச்சிருக்கோம். அதை காண்பித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆறுங்கிற ஐடியா என்னங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம படிச்சிட்டோம், அதனால் 350 வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த படம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் மாடலில் என்ன பண்ணோம்னாக்கா படம் இப்படி இருந்தது. இப்போ நம்ம பார்த்தது இப்படி நேர்கோடுகளாக இருந்தன. இன்னொரு மாடலில் பேக் ஆர்டர் அலோவ் பண்ணோம், நேர்கோடாக அப்படி இருந்தது. இதில் நான் நேர்கோடாக காட்டல, இப்படி ஒரு மாதிரி கர்வ் கோடாக காமிச்சிருக்கேன். இங்கேயும் ஒரு கர்வ் கோடு மாதிரி இங்கே காமிச்சிருக்கேன், இதுவும் கர்வ் கோடு மாதிரி காமிச்சிருக்கேன்.
இந்த கர்வ் கோடுங்கிறது வந்து ப்ராபபிலிஸ்டிக் பண்ணும்போது இந்த கர்வாக காட்டுவோம். அந்த கர்வ் படத்தில் வந்ததுன்னாக்க அது வந்து ப்ராபபிலிஸ்டிக்னு அர்த்தம். அதுக்காக இதை காட்டுறது. ஸோ அது வந்து கரெக்டாக அப்படியே வராது, இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக கண்டினியூஸாக வராது, கேப் இருக்கும். சிலது பெருசாக இருக்கும், சிலது சின்னதாக இப்படி கீழ் வரைக்கும் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஒரு இதை பண்ணும்போது ஸ்டாக் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஸ்டாக் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிமாண்ட் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் டிமாண்ட் குறைந்து கொண்டே வருகிறது. டிமாண்ட் இந்த இடத்துல வந்த உடனே, ஸ்டாக் இந்த இடத்துல வந்த உடனே, ஆறில் வந்த உடனே ஆர்டர் பண்ணிவிடும். ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில், இந்த ஒரு வாரங்கிறது இது, இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்ன கியூ ஆர்டர் பண்ணிருக்கோமோ வந்துடும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்ட் அதிகமாகி விட்டது ஆவரேஜை விட, அதனால இங்கே வந்துடுது, ஷார்ட்டேஜ் வந்துடுது. ஷார்ட்டேஜ் வந்த உடனே கியூ வந்த உடனே ஷார்ட்டேஜை முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா கியூவை மேலே ஏற்றுறோம். இங்கே வந்துருக்கு இன்வென்ட்ரி. அப்புறம் மறுபடி குறைந்து கொண்டே வருகிறது. ஆறில் வரும்போது நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் பண்ணிடுறோம். இது ஒரு வாரம்னு எடுத்துக்கணும் இந்த படத்தில். அப்புறம் திருப்பி கியூ வந்துடுறது மேலே. இங்கே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஷார்ட்டேஜ் வருது, இதில் வந்து இன்னும் அதிகமாக ஷார்ட்டேஜ் வருது. ஸோ எல்லா வாட்டியும் ஷார்ட்டேஜ் தான் வருமானா இல்லை. இப்போ இது வந்து இப்படி கூட இருக்கலாம், இன்வென்ட்ரியில் கூட இருக்கலாம். இப்போ இது வந்து இப்படியே இறங்கி வந்து இங்கே வந்துடலாம், அப்புறமா அப்படியே மேலே போகலாம். இன்வென்ட்ரியாக கூட இங்கே வந்துட்டு கூட இன்வென்ட்ரியாக மேலே போகலாம். ஸோ இன்வென்ட்ரியும் வரலாம், ஷார்ட்டேஜும் வரலாம். அந்த மாதிரி இருந்தால் டோட்டல் காஸ்ட் எப்படி இருக்கும் ஒரு மாடல் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம். அதில் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லாமல் காமிச்சிருக்கோம். இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குது, கியூ ஒரு வேரியபிள், ஆர் ஒரு வேரியபிள். இப்போ நம்ம ரெண்டாவது மாடல் படிக்கும்போது கியூ அண்ட் ஐஎம் வச்சோம், எஸ்ன்னு போட்டோம் இல்லையா. எஸ் ஷார்ட்டேஜ் எவ்வளோ அலோவ் பண்ணுறோன்னு போட்டோம். கியூ அதே கியூ தான், இதில் ஷார்ட்டேஜ் எவ்வளோ அலோவ் பண்ணுறோன்னு போட மாட்டோம், ஆர் எவ்வளவுங்கிறத போடுவோம். ரெண்டு வேரியபிள் வரும், 4 காஸ்ட் வரும் ப்ராபபிலிஸ்டிக் மாடலில். அது சொன்ன மாதிரி ரெண்டு இன்வென்ட்ரி காஸ்ட்டை சேர்த்தானாக்கா 3 காஸ்ட்டாக மாறிவிடும். இது ஆர்டர் காஸ்ட், இது ஷார்ட்டேஜ் காஸ்ட், இது இன்வென்ட்ரி காஸ்ட். இதில் ரெண்டு, இது சைக்கிள் இன்வென்ட்ரி, இது சேஃப்டி இன்வென்ட்ரி. அதே தான். முதல் டேர்ம் வந்து ரொம்ப சிம்பிள், டி பை கியூ இன்ட்டு சி நாட். ஆர்டர் பண்ணும்போது கியூ ஒரு வாட்டியும், ஒரு வருஷத்தில் டி பை கியூ அளவு ஆர்டர்ஸ், ஒரு ஆர்டர் பண்ணும்போதும் சி நாட் செலவு, டி பை கியூ சி நாட். சைக்கிள் இன்வென்ட்ரி காஸ்ட் கியூ பை 2 சிசி நமக்கு தெரியும், முன்னாடி படித்தது. கியூ பை 2 இன்ட்டு சிசி ஆர் கியூ பை 2 இன்ட்டு ஐ இன்ட்டு சி. சேஃப்டி இன்வென்ட்ரி ஆர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ், நம்ம போன இதில் படித்தோம். ஆர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சிசி, சேஃப்டி இன்வென்ட்ரி சிசி. ஷார்ட்டேஜ் காஸ்ட் எஸ் பார் ஆஃப் எக்ஸ். ஒரு சைக்கிளில் இப்போ ஷார்ட்டேஜ் வரும்போது இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் வருது. ஸோ எஸ் பாருங்கிறது எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ். அதுதான் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம காமிச்சோம், குறைச்சி போட்டு நம்ம இவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது எக்ஸ்பெக்டட்னு காமிச்சோம். ஒவ்வொரு ஷார்ட்டேஜுக்கும் சிஎஸ் பணம், ஒரு சைக்கிளில் எஸ் பார் இன்ட்டு சிஎஸ் பணம், ஒரு வருஷத்தில் டி பை கியூ சைக்கிள்ஸ் இருக்கும், எஸ் பார் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சிஎஸ் இன்ட்டு டி பை கியூ. இது நான் இந்த ஈக்குவேஷனை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இந்த இடத்துல பார்த்துருக்கோம் அதே ஈக்குவேஷனை, எக்ஸப்ட் இங்கே எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அது ஆர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அது ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம், ஆர் மைனஸ் இ ஆஃப் எல்டிடின்னு போட்டிருக்கோம், அது ஆர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வருது. இப்போ ரெண்டு வேரியபிள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கணக்குகள் போடும்போதெல்லாம் கியூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கியூ வந்து 1200ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கியூ 1200ன்னு ஃபிக்ஸ் பண்ண காரணத்தினால தான் நமக்கு ஆர்டர் காஸ்ட் கரெக்டாக 72,000 எல்லாத்துலேயும் கரெக்டாக வருது. ஏன்னா 1200 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 6000 ஒரு ஆர்டர் காஸ்ட், வருஷத்தில் 12 ஆர்டர், 72,000 கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் நம்ம கியூவை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, கியூவை வேரியபிளாக வச்சுருக்கோம். ஆக ரெண்டு வேரியபிள் வந்துடுறது. போன டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு வேரியபிள் தான், ஏன்னா கியூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆரை மட்டும் வேரியபிளாக வச்சு ஒரு வேல்யூ கொடுத்து எது பெஸ்ட் வேல்யூவோ அதை எடுத்துட்டோம். இப்போ இது வந்து கியூஆர் ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். கியூ இப்போ இது கண்டுபிடிக்கிற கியூ மாறுகிறதா, இல்லை பழைய ரூட் ஆஃப் 2DC நாட் பை சிசி ஆக இருக்கிறதா, அதில் சின்ன மாற்றங்கள் இருக்கா, பெரிய மாற்றம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இப்போ இருக்கும். ஆனால் இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும், கியூவும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட பார்க்கலாம்.
இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். அதை நீங்கள் பண்ணலாம். இதை ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இது ஒன்றும் ரொம்ப கடினமானது இல்லை. கொஞ்சம் கூர்ந்து பார்த்து புரிந்து கொண்டு படித்தால் வந்துவிடும். ஸோ வழக்கம் போல் 2 வேரியபிள் இருக்குது, Q அண்ட் R. இது நோ கன்ஸ்ட்ரெயின்ஸ், அப்படியே இருக்குது. டைரெக்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடலாம். டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ், அதனால டைரெக்டாக பண்ணிடலாம். Qவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்க d/Qங்கிறது -d/Q² C0. இந்த Q/2 × Cc Cc/2. R - E/Xங்கிறதுக்கும் Qவுக்கும் சம்மந்தம் கிடையாது. R என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ R - EX தான். டைரெக்டாக அதுக்கும் Qக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால R - EX × Cc கான்ஸ்டண்ட்டாக மாறிவிடும். Qவில் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது Qங்கிற வேரியபிள் இருக்கும்போது மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கொண்டு விடுவோம். ஸோ R - E(x) × Cc கான்ஸ்டன்ட் ஆகிடும், 0 கொடுத்து விடும். S(x) × d/Q × Csல Q டைரெக்டாக இப்போ வரல. ஸோ d/Qல தான் Q இருக்குது. அது -1/Q² மாறிவிடும். அதனால மைனஸ் இங்கே வருது. S(x) d/Q² × Cs = 0. ஸோ Qவில் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சிம்பிளாக வந்துடுறது. இதை Q ஒரு பக்கம் எடுத்து மற்றது ஒரு பக்கம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் 2D × C0 + S(x) Cs /Cc. இங்கே ஒரு ப்ராக்கெட் வரணும், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலை. Cs /Cc. ஆக இப்போது முன்னாடி வெறுமனே 2D C0/Cc இருந்தது. இந்த டேர்ம் ஷார்ட்டேஜ் காஸ்ட்டை எடுத்துக்கொண்டதுனால வருது. ஏன்னா d/Q டைம்ஸ் அது வரதுனால இன்னொரு டேர்ம் வருது. ஆக இதனால் Q சிறிது அதிகரிக்கும். ஏன்னா Cs பாசிட்டிவ் நம்பர் தான், நெகட்டிவாக இருக்காது. S(x) கூடிய வரைக்கும் நெகட்டிவாக இருக்காதுங்கிற அசம்ஷனில் ஷார்ட்டேஜுங்கிறது நெகட்டிவாக இருக்காது. ஷார்ட்டேஜ் இருக்கலாம், அது பாசிட்டிவ். 50 ஷார்ட்டேஜ்னாக்க ஷார்ட்டேஜ் +50, ஷார்ட்டேஜ் -50 இருக்காது, 0 இருக்கும் அல்லது பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் S(x). அதனால Q சிறிது அதிகரிக்கும் இந்த ஃபார்முலா அப்படி. ஸோ Qவில் ஒரு மாற்றம் இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்காது. ஏன்னா S(x) × Csங்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது, இப்படியே இருக்கும். ஸோ Qவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்துடுது. Rஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி S(x) கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கணும். அப்புறம் Rஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். S(x) அப்படின்னாக்க ஷார்ட்டேஜ். எப்போ நமக்கு ஷார்ட்டேஜ் வரும்? ஷார்ட்டேஜ் எப்போ வரும்னாக்க கையிருப்பை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது ஷார்ட்டேஜ் வரும். இப்போ கையிருப்பு 300, டிமாண்ட் 400ன்னா ஷார்ட்டேஜ். ஸோ டிமாண்டுங்கிறது எக்ஸ். இப்போ கையிருப்பு 300, R 300ன்னு வச்சுக்கோங்க. டிமாண்ட் எக்ஸுங்கிறது 400ன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிமாண்ட் கையிருப்பை விட அதிகமாக இருக்கு. ஷார்ட்டேஜ் எவ்வளவு? 400 - 300, X - R. இது ஷார்ட்டேஜ் குவான்டிட்டி, அதோட ப்ராபபிலிட்டி. இது எக்ஸ்பெக்டட் ஷார்ட்டேஜ். எப்போ ஷார்ட்டேஜ் வரும்? டிமாண்ட் ஆரை விட அதிகமாக இருக்கும்போது, ஆர் ரீஆர்டர் லெவலை விட அதிகமாக இருக்கும்போது. அதனால R to ∞. இந்த இன்ஃபினிட்டிங்கிறது ஜெனரிக் டேர்ம். ஆரை விட அதிகம், எவ்வளோ வேணால் அதிகமாக இருந்துட்டு போகலாம். 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு இன்டகிரேஷனை கொண்டு வரும். ஏன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால இன்டகிரேஷன் வரும். டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் சம்மேஷன், கூட்டுவோம். டிஃப்ரெண்ட்டாக வச்சு கூட்டி கூட்டி கண்டுபிடிச்சோம் E(s) போன இதில். சம்மேஷன் பெரிய சிக்மா, இது இன்டகிரேஷன். அதே மாதிரி அங்கே P(x) யூஸ் பண்ணுவோம், இங்கே F(x) யூஸ் பண்ணுவோம். P(x) யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி, F(x) யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ப்ராபபிலிட்டி. ஸோ இதே நீங்கள் போன இதில் பார்க்கும்போது இந்த கால்குலேஷனை உங்களுக்கு கொண்டு காமிச்சா
இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 200க்கு நான் இந்த இடத்துல 4 கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே ஆர் ஈக்குவல் டு 200 போட்டுட்டு எக்ஸ் 250 இருந்தானா எக்ஸ் மைனஸ் ஆர் 50 மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி அண்ட் சம்மேஷன். ஸோ 3 விஷயம், எக்ஸ் மைனஸ் ஆர், அதோட ப்ராபபிலிட்டி, அதோட சம்மேஷன். அதே தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறோம். எக்ஸ் மைனஸ் ஆர், ப்ராபபிலிட்டி, சம்மேஷனுக்கு பதிலாக இன்டெகிரேஷன். ஸோ எஸ் பார் ஆஃப் எக்ஸுங்கிறது இன்டெக்ரல் ஆர் டு இன்ஃபினிட்டி, டிமாண்ட் ஆரை விட அதிகமாக போகும்பொழுது எக்ஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு எஃப்எக்ஸ் டிஎக்ஸ். இது எஸ் பார் ஆஃப் எக்ஸ். இதை நம்ம வச்சுக்கணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் பார் ஆஃப் எக்ஸுங்கிறது வரும்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதே பழைய ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு ஆர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆர் கண்டுபிடிப்பதற்கு பார்ஷியலாக அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு வைத்துக்கொள்ளலாம் இந்த ஈக்குவேஷனை. ரொம்ப கிரிட்டிக்கலாக மேத்தமேட்டிக்கலாக பார்த்தோன்னா சில மாற்றங்கள் ஏற்படலாம். பட் ஒரு தோராயமாக நம்ம இதை வைத்துக்கொள்ளலாம். என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். ஆரில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, ஆரில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி பை கியூ இன்ட்டு சி நாட் இருக்குது பாருங்கள். இது எஸ் இல்லை, இது சி நாட். இது இங்கே ஒரு சிறு இதாக இருக்குது. ஸோ டி பை கியூ இன்ட்டு சி நாட்டில் வந்து ஆர் வராது. ஆக இதனால நமக்கு எதுவும் கிடைக்காது. கியூ பை 2 இன்ட்டு சிலையும் ஆர் வராது, அதனால எதுவும் கிடைக்காது. ஆர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸில் ஆர் இன்ட்டு சிசி, ஆரில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சிசி கிடைக்கும். மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சிசியில் ஆர் கிடையாது, அதனால அது போயிடும். இந்த எஸ் பார் ஆஃப் எக்ஸில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆர் வருது. இன்டெக்ரல் ஆர் டு இன்ஃபினிட்டி இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஆர் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்புறமா இது ஆரில் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிசிஎஸ் பை கியூவில் எந்த இதுவும் இல்லை, அது அப்படியே வெளியில் வந்துடும். அதை டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஆர் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் மைனஸ் ஆர் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி பை டிஆர், டி பை டிஆர் partially differentiating with respect to r, d by dr differentiation, d by dr partially differentiating. actually d கூட இல்லை, dou by dou rனு போடணும். இதை வந்து உங்களுக்கு dou by dou rனு போடணும். இதை நான் d by drனு காமிச்சிருக்கேன். இப்படி வரும், dou by dou rனு வரும். rல பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதான் நான் சொன்னேன், அவ்வளோ அக்குரேட்டாக மேத்தமேட்டிக்கலாக இந்த இடம் இருக்காது. ஆனால் ஃபார்முலாவை எழுதிடலாம். சிம்பிளாக அப்படி பார்த்து ஃபார்முலா எழுத முடியும். இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கும் இந்த டிஃப்ரென்சியேஷன். அந்த அளவு மேத்தமேட்டிக்ஸ் நம்ம போகல இந்த கோர்ஸில். கூடிய வரைக்கும் கணக்கு மட்டும் போட்டுக்கொண்டு செல்கிறோம். அந்த அந்த அளவு கால்குலஸ்லேயும் டிஃப்ரென்சியேஷனில் போகல. இன்டகிரேஷனும் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுக்கு உண்டான மேத்தமேட்டிக்ஸ்லாம் படிப்போம். இன்ஜினியரிங்கில் படித்தாலும் படிப்போம், கால்குலஸ் படித்தாலும் படிப்போம். அந்த அளவு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தேன்னா அது வரும். ஆனால் ஃபைனலாக ஒரு மாதிரி ஆன்சர் இப்படி வருங்கிறதுனால நான் இப்படி உங்களுக்கு போட்டுவிடுறேன். இது ஃபுல்லாக மேத்தமேட்டிக்கல் ரிகரோடு இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை காமிக்காமல் நான் அப்படியே போட்டேன். இப்போ இந்த சிஎஸ்டி பை கியூவை தனியாக எடுத்துட்டு இதை வந்து ஆரை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். ஆர் டு இன்ஃபினிட்டி மைனஸ் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். அதை தனியாக எடுத்துக்கொண்டு ஆருக்கு ஒரு -1 வரும். அதனால அது அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வரும்போது இந்த மைனஸ் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும். ஸோ எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரல் ஆர் டு இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு கியூசிசி பை டிசிஎஸ். ஒரு மைனஸ் சைன் வரும், இது அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ கியூவை இந்த பக்கம் எடுத்துன்னு வரும்போது கியூசிசி டிசிஎஸ் கீழே வரும். ஸோ இன்டெக்ரல் ஆர் டு இன்ஃபினிட்டி கியூசிசி பை டிசிஎஸ் அப்படின்னு வரும். ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்கும். இது முதல் ஈக்குவேஷன், இது 1 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது 2ன்னு வச்சுக்கலாம். இது மூணாவது ஈக்குவேஷன், இது 3ன்னு வச்சுக்கலாம். 2 தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2 தான் வரணும். ஸோ 1 and 3 வரும். எஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டெஃபினிஷனில் வரும், ரெண்டாவதாக வரும். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கியூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எஸ் ஆஃப் எக்ஸ் தேவை. எஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு இப்போ தெரியாது. எஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் தேவை. ஆர் நமக்கு தெரியாது. ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு கியூ தேவை, அதனால கியூ தெரியாது. இது வந்து ஒரு மாதிரி
சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் மாதிரி சுற்றி சுற்றி வருது, எங்கேன்னு தெரியாது. அதை வந்து ஒரு அழகான ஒரு முறையில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன முறை இருக்குது. அதை ஒரு கணக்கு மூலமாக நம்ம சால்வ் பண்ணி அதை பற்றி படிக்கலாம். அதை வந்து அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.